அம்மா, என்ன இந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார். இதுதான் எப்போ சாப்பிட்றேன். என்னது, எப்பவும் இதான் சாப்பிட்றீங்களா? இருங்க, கேண்டீன் மேனேஜர் பிரசாந்த் கூப்பிடுறேன். ஹலோ பிரசாந்த், இங்க இருக்கீங்க? மேல ஆபீஸ்க்கு வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சார் சொல்லுங்க சார், வர சொல்லியிருந்தீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு போகணும் தானே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மெனியூல பிரியாணி போட்டுருக்கு. இவங்க என்னடா இந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க? சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருந்தோம். ஆனா என்ன? இல்லை சார், கௌசல்யா மேடம் தான் சார் இந்த சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. கௌசல்யாவா? அவங்க அப்படி சொன்னாங்க சார். அது வந்து ஆபீஸ்ல வேலை செய்யற நாங்களே சாப்பிடறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்து நிக்கிற? ஆஃப்டர் ஆல் ஆபீஸை கிளீன் பண்ற வேலை தானே செய்யற. நீயே முன்னாடி சாப்பாடு வாங்கிட்ட, இப்ப நாங்களா என்ன பட்டி கிடக்கிறதா? என்னம்மா பசி மயக்கம், காலிலேருந்து எதுவும் சாப்பிடல, அதனால தான் சாப்பிடலாம் வந்தேன். இந்த ஆபீஸோட மேனேஜர் நான், என்னைய எதிர்த்து பேசுறியா? சாப்பாடை கொடு. உனக்கெல்லாம் பிரியாணி கேக்குதா? பிரசாந்த், சொல்லுங்க மேடம். இவங்களுக்குலாம் எதுக்கு பிரியாணி கொடுக்குறீங்க? சாதாரண சாப்பாடு கொடுக்க வேண்டியது தானே? மேடம், ஆஃபீஸில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு தான் மேடம் போடணும், அதான் ரூல்ஸ். இந்த ஆபீஸோட மேனேஜர் நான் சொல்றதை செய்யுங்க. இவங்கெல்லாம் இந்த சாப்பாடு சாப்பிட்டா அப்ப இவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அங்க என்ன பாக்குற? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். சீ, உங்களுக்குலாம் அசிங்கமா இல்ல? சாப்பிட்ற சாப்பாட்டுல போய் வித்தியாசம் பாக்குறீங்க. ஏன் பிரசாந்த், நீங்களா இதை சொல்லக்கூடாதா? இல்லை சார், நான் சொன்னால் அவங்க என் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுன்னு சொன்னாங்க சார். கௌசல்யா, நீங்களும் மற்ற எம்ப்ளாயி மாதிரி ஆஃபீஸில் சம்பளத்துக்கு தானே வேலை பார்க்குறீங்க. ஒருத்தர் ஏற்றத்தாழ்வை பார்க்குறதே தப்பு, அதுவும் சாப்பாடு விஷயத்தில் பார்க்குறதுலாம் ரொம்ப அசிங்கம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது பசி மட்டும்தான். உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லை. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்கன்ற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு அசிங்கப்படுத்திருக்கீங்க. அப்போ நீங்களே கீழே தானே வேலை பார்க்குறீங்க. உங்களை நான் என்ன பண்ணட்டும்? இனி இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை இல்லை, யூ ஆர் ஃபயர்ட். நீங்க எந்த விஷயத்துல தப்பு இருந்தாலும் உங்களை மன்னிச்சு விட்டுருப்பேன். சாப்பாடு விஷயத்துல பண்ணாலும் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஒழுங்குறை இதை கிளம்புங்க. பிரசாந்த், என்ன ஆபீஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சாப்பாடு போடணும், புரியுதா? ஓகே சார்.